பாத்தீங்க அப்படின்னா அதோட அந்த புளிக்கிற தன்மைலாம் நடந்து அது ஆவியில சாப்பிடும் போது ஜீரணமாகிற விஷயங்கள் கரெக்டா ஆகும். ஆனா இப்ப நம்ம யாருமே அந்த அந்த கரெக்டா ப்ராப்பர் ப்ரொசீஜரை நம்ம இப்ப யாருமே ஃபாலோ பண்றதே இல்லை. அதனாலதான் அது கெட்டதா மாறிடுச்சு. சோ இதுதான் பிரச்சனை. எடுத்துக்கலாம், எதுவுமே அளவா எடுத்துக்கிட்டோம்னா பிரச்சனை. இல்ல உண்மையா நீங்க சொல்ற மாதிரி இந்த மாதிரி தவறுங்க நான் அதிகமா பண்ணிருக்கேன். 2 வடை என்ன ஆயிடுது, 2 முறுக்கு என்ன ஆயிடுது, ஒரு சிப்ஸ் பாக்கெட் என்ன ஆயிடுது, ஒரு டீ குடிச்சா என்ன ஆயிடுது, நம்ம மீல்ஸ் ஒண்ணு எடுக்கிறது இல்ல. இது இந்த ஒரு மித்துலதான் நானும் இருந்தேன். எனக்கு இந்த அளவுக்கு அவேர்னஸ் கிடையாது. உண்மையாவே நம்ம எவ்வளவு தப்பு பண்ணிட்டு இருக்கோம்னு இப்போ ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. இப்போ உங்களுக்கு புரியுது அந்த ஃபுட்ல என்ன ப்ராப்ளம் இருக்கு. கண்டிப்பா ப்ரோ. நம்ம சாப்பிடுற எதுலயுமே கொஞ்சமான கார்ப்ஸ் எல்லாம் இல்ல, எப்படிலாம் எக்ஸ்ட்ரா நம்ம உடம்புக்கு அந்த குளுக்கோஸ் கிரியேட் பண்ணுது அப்படின்றது உங்களுக்கு புரியுதா இப்போ? புரியுதுங்க ப்ரோ, புரியுதுங்க. சோ இதுதான் பிரச்சனை. இப்படிதான் நம்ம வெயிட் இந்த ஃபுட்ஸ்ல கிடைக்கிற அதிகமான விஷயங்கள்ல இருந்து நம்ம உடம்பு இன்க்ரீஸ் ஆகும்.